Hey guys, welcome back to our YouTube channel Different Angle. So இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸலோட ஷார்ட்கட்ஸ் வந்து எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸலோட ஷார்ட்கட்ஸ் வந்து யார் யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸு, எம்பிஎஸ் ஸ்காலர்ஸு, பிஸ்னஸ் மேன் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸலில் வந்து நம்ம டூல் பாரை வந்து ஒவ்வொரு நேரமும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்க வேணாம். நமக்கு ஷார்ட்கட்ஸ் வந்து தெரிஞ்சுன்னா ஈஸியாக வந்து ஒன் பட்டன் ட்ரிக்கில் வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து நம்ம டைம் வந்து ரொம்பவே சேவ் பண்ணலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து எப்போயுமே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 0245 அப்படின்னு நம்பர் என்டர் பண்ணோம்னா 245 தான் வரும். இப்போது சாம்பிள் பாருங்கள், 0245 அப்படின்னு ஒரு நம்பர் என்டர் பண்ணோம்னா நமக்கு 245 தான் வரும். ஸோ இந்த 0 வந்து நம்ம இன்ஃப்ரண்ட்டில் வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கான வந்து ஷார்ட்கட் என்ன பார்த்தீங்கன்னா Ctrl 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் செல்ஸ் டேப்குள்ளே போகும். ஸோ இப்போ வந்து நம்ம Ctrl 1 அமுத்திட்டு ஃபார்மேட் செல்ஸ் டேப் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த டேப் ஓப்பன் ஆகி நம்பரில் போயிட்டு நம்ம கஸ்டம் கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த டைப் இருக்குது பார்த்தீங்களா, ஜென்ரலில் வந்து பேக் ஸ்பேஸ் கூட டெலீட் பண்ணிட்டு உங்களுக்கு எத்தனை 0 வேணுமோ முன்னாடி ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தா உங்களுக்கு தெரியும் 30 போடும்போது உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் வந்து சாம்பிளில் தெரியாது. ஏன்னா வந்து உங்களுக்கு 3 டிஜிட் நம்பர் ஏற்கனவே வந்து 245 இருக்குது. அதுக்கு மேலே நீங்கள் டிஜிட் ஆட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து 0 வரும். ஸோ ஓகே கொடுத்துட்டு நீங்கள் வந்து இப்போது வந்துட்டு அந்த 0245 என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு 0245 தான் வரும். சப்போஸ் வந்துட்டு இப்போது உங்களுக்கு 3 டிஜிட் இல்லை, நான் வந்து 2 டிஜிட் தான் என்ட்ரு பண்ண போகிறேன் அப்படின்னு 99 அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா 00 வரணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மேட் செல்ஸில் வந்துட்டு நம்ம வந்து கஸ்டமில் வந்துட்டு 4 zeros கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் ரெண்டு நம்பர் டைப் பண்ணோம், அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு 0 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 0 கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம ஓகே கொடுத்தோம்னா இங்கே முன்னாடி 099 மட்டும் வரும். உங்களுக்கு எவ்வளோ வந்து லெட்டர் வந்து டிஜிட் வந்து டைப் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. இந்த ஷார்ட்கட் வந்து Ctrl 1, இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 0 போடுறதுக்கு. ஸோ கைஸ், நெக்ஸ்ட் ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து டேபிள் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கண்டென்ட்டை வந்து நம்ம டேட்டா வந்து ஃபுல்லாக டாப் 10 வந்து நமக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. எந்த கண்டென்ட் வந்து நம்ம டேபிள் ஆக்கணுமோ. நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான டேபிள் கிரியேட் பண்ண ஷார்ட்கட் என்ன பார்த்தீங்கன்னா Ctrl T அமுத்தினீங்கன்னா மை டேபிள் ஹேஸ் ஹெடர்ஸ்னால் ஒன்றும் இல்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட் நேமு, ரோல் நம்பர், தமிழ். இது இல்லை அப்படின்னா சும்மா வந்து மை டேபிள் ஹேஸ் நோ ஹெடர்ஸ் அப்போ அந்த டீசெலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ஹெடர்ஸ் இல்லாத டேபிளுக்கு வந்து கிரியேட் பண்ணும். இப்போ நம்ம டேபிளுக்கு வந்து ரோல் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம்லாம் ஹெடர்ஸ் இருக்குது. ஸோ வந்து நம்ம மை டேபிள் ஹேஸ் ஹெடர்ஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியான சிம்பிளான டேபிள் வந்து உங்களுக்கு ஈஸியாகவே கிரியேட் பண்ணி தந்துடும் அதுவே. ஸோ இதோட ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா Ctrl T. ஸோ கைஸ், இப்போ வந்து நெக்ஸ்ட் ஷார்ட்கட் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா Ctrl D அப்படின்னா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா காப்பி செல் கண்டென்ட். இப்போது இந்த செல்லில் இருக்க கண்டென்ட்டை வந்து நம்ம அப்படியே கீழே காப்பி பண்ணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது நம்ம Ctrl D கொடுத்தோம்னா மேலே இருக்க செல் கண்டென்ட் வந்து அப்படியே நமக்கு வந்து கீழே காப்பி ஆகும். சப்போஸ் வந்துட்டு நம்ம இங்கே இருக்க கண்டென்ட் வந்து இங்கே காப்பி பண்ணும் அப்படின்னா Ctrl D வந்து கொடுத்தீங்கன்னு வைங்களேன், அப்ளை ஆகாது. ஸோ இப்போ நம்ம இந்த above 79 இப்போது இந்த செல்லை வந்து நம்ம இந்த கீழே இருக்க செல்லுக்கு காப்பி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ Ctrl D கொடுத்தா அதே காப்பி ஆகும். ஸோ இங்கே வச்சுட்டு நீங்கள் அதே Ctrl D கொடுத்தீங்கன்னா இதே கண்டென்ட் வந்து காப்பி ஆகாது. ஏன்னா பிஃபோர் அதாவது முன்னாடி இருக்க செல்லில் என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூ தான் கீழே வந்து காப்பி ஆகும். இப்போது இங்கே 100 கொடுத்துட்டீங்க. ஸோ இப்போ இந்த செல்லில் வந்து நீங்கள் Ctrl D கொடுத்தீங்கன்னா சேம் 100 வந்து கீழே காப்பி ஆகும். அதே இது நீங்கள் போய் இங்கே பிளாங்காக இருக்குது, கீழே வந்து Ctrl D அப்படிங்கிற ஆப்ஷன் அமுத்துனீங்கன்னா பிளாங்க் தான் வரும். ஸோ Ctrl D எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க செல்லோட கண்டென்ட்டை அப்படியே கீழே நம்ம பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா Ctrl D வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு above 79 இருக்குது இந்த செல்லில் வந்துட்டு உங்களுக்கு ஹலோ அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து Ctrl D நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த செல்லோட வேல்யூ வந்து above 79 அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். பாருங்களேன், இப்போ Ctrl D ப்ளஸ் பண்ணிட்டோன்னா நம்ம இங்கே இருக்க செல்லோட வேல்யூ வந்து இங்கே வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். ஸோ நெக்ஸ்ட் ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா Ctrl R பார்த்தீங்கன்னா காப்பி செல் கண்டென்ட் ரைட். ஸோ வந்து என்னன்னா அந்த செல்லில் இருக்க கண்டென்ட்டை வந்து இப்போது இந்த செல்லுக்கு மாற்றணும் அப்படின்னா சிம்பிளாக Ctrl R அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த கண்டென்ட் வந்து காப்பி ஆகிட்டே வரும். அதே மாதிரி இந்த செல்லை வந்துட்டு நீங்கள் Ctrl R கொடுத்தீங்கன்னா இந்த செல்லில் இருக்க வேல்யூ தான் இந்த செல்லில் வந்து உங்களுக்கு வந்து பேஸ்ட் ஆகும். ஸோ இந்த செல்லை பிளாங்க்ல வச்சுட்டு இங்கே வந்து Ctrl R அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு எடுத்துக்காது. ஸோ வந்து இங்கே பிளாங்க் இருந்துச்சுன்னா அதே பிளாங்க் தான் இங்கே ஃபில் ஆகும். சப்போஸ் இங்கே வந்து ஒரு HELLO ஹலோ அப்படின்னு இருக்குங்க, அந்த ஹெலோவை வந்து நம்ம இங்கே காப்பி பண்ணோம் அகைன் பார்த்தீங்கன்னா Ctrl R கொடுத்தீங்கன்னா காப்பி ஆயிரும். அதே மாதிரி நீங்கள் இங்கே இருக்க
கண்டென்ட்டை வந்து இங்கே செல்லுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Ctrl R கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி நான் உங்களுக்கு வந்து அந்த செல்லை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். இது எப்பவுமே எக்ஸல் ஷீட்னா வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஷீட்லேயே வந்துட்டு நம்ம வந்து இருக்க மாட்டோம், 2-3 ஷீட் வச்சுருப்போம். ஸோ இந்த நேவிகேஷன் வந்து ஒவ்வொரு ஷீட்லேருந்து இன்னொரு ஷீட்டுக்கு எப்படி நேவிகேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா Ctrl Page down. பேஜ் டவுன் அப்படி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஷீட் வந்து நமக்கு வந்து போகும். இப்போ Ctrl Page up கொடுத்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஷீட்டுக்கு வந்து நமக்கு நேவிகேட் பண்ணும். ஸோ Ctrl Page down and Ctrl Page up இதை வச்சு வந்து நம்ம ஷீட்ஸ்க்கு நடுவில் வந்துட்டு நம்ம நேவிகேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த பேஜை வந்து டூப்ளிகேட் போடும். ஸோ இந்த பேஜை வந்து டூப்ளிகேட் எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ட்ராக் பண்ணிங்களாலே போதும், உங்களுக்கு வந்து இந்த ஷீட் வந்து டூப்ளிகேட்டாக க்ரியேட் ஆயிரும். ஸோ இங்கே பாருங்கள் ஷீட் 1 அந்த ஷீட்டோட டூப்ளிகேட் செகண்ட் காப்பி வந்து டூப்ளிகேட். ஸோ இந்த ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஷீட்டை வந்து டூப்ளிகேட் பண்ணால் கண்ட்ரோல் அப்புறம் வந்து அதை அப்படியே ட்ராக் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு டூப்ளிகேட் ஷீட் வந்து இன்னொன்று வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். இங்கே பாருங்கள் பார்ப்பீங்க. ஸோ இது வந்து நம்ம ட்ராப் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷீட் வந்து டூப்ளிகேட் ஷீட் 2, அதாவது ஷீட் 1ல் தேர்ட் வந்து காப்பி வந்து நமக்கு கிரியேட் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த டேட்டாவை சுற்றி வந்து நமக்கு ஒரு பார்டர் போடணும் அப்படின்னா இந்த டேட்டா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா Ctrl Shift and இந்த 3 கீயை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்டர்ஸ் வந்து போட்டுரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பார்டரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த டேட்டாஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு Ctrl Shift _ அப்படின்னு இந்த கமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்டர்ஸ் வந்து ரிமூவ் ஆயிரும். ஓகே கைஸ், இப்போ நெக்ஸ்ட் ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்துட்டு ஃபார்முலா வந்துட்டு போட்டு எல்லாமே ஃபுல் ஃபார்முலா வந்து டைப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஈக்குவல் டு போட்டு நம்ம வந்து வி லுக் அப் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி ஜஸ்ட் வந்து ஒரு டேப் கீயை ப்ரெஸ் பண்ணால் போதும், உங்களுக்கு ப்ராக்கெட்டோட சேர்ந்து அந்த ஃபார்முலா ஓப்பன் ஆயிரும். நம்ம ஈஸியாக வந்து வேல்யூ மட்டும் என்ட்ரு பண்ணிட்டு போயிடலாம். சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு சம்மிங் ஃபங்க்ஷன் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்ம செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ஃபங்க்ஷன் வேணுமோ அந்த ஃபங்க்ஷனை செலக்ட் பண்ணிட்டு டேப் கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டோட வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். ஆல் ரைட் கைஸ், இப்போ வந்து இந்த இன்ஸ்டண்ட்டாக வந்து இந்த டேட்டாக்கு வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் சார்ட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இந்த டேட்டா வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு Alt F1 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்தீங்கன்னா சார்ட் வந்து டக்குன்னு வந்து டிஸ்பிளே ஆயிரும். ஓகே ப்ரோ, எனக்கு வந்து சார்ட் வந்து சேம் ஷீட்டில் இல்லாமல் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஷீட்டில் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு Alt F1 அப்படிங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பதிலாக F11 அப்படிங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு ஷீட்டில் வந்து தனியாகவே வந்து அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் சார்ட் வந்து பிளேஸ் ஆயிரும். இதை வந்து நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக வந்து நீங்கள் பிரிண்ட் கூட எடுத்துக்கலாம், அவ்வளோ வந்து பெர்ஃபெக்டாக வந்து பிளேஸ் ஆயிருக்கும். ஆல்ரைட் கைஸ், இப்போ வந்து இந்த செல்லை வந்துட்டு உங்களுக்கு வந்து ஹச் வந்து மிஸ் ஆகுது ரமேஷுக்கு. ஸோ வந்து நம்ம இந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு ஹச் கொடுத்து என்ட்ரு கொடுத்தோன்னா வெறும் வந்து ஹச் மட்டும்தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செல்லுக்கு வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து F2 அப்படிங்கிற இதை கொடுத்தோம்னா நம்ம டேரெக்டாக வந்து எடிட்டிங் மோடுக்கு போயிடும். ஸோ வந்து நம்ம ஹச் என்ட்ரு பண்ணிட்டு நம்ம வந்து என்ட்ரு கொடுத்துக்கலாம். ஸோ கைஸ் வந்துட்டு இந்த சேம் செல்லை வந்துட்டு உங்களுக்கு வந்து இன்னொரு பேர் ஹென்ரி அப்படிங்கிற பேரை ஆட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ வந்து இதை வந்து ஒரு எடிட்டிங் மோடில் கொண்டு போயிட்டு உங்களுக்கு சாதா என்ட்ரு கொடுக்காம Alt Enter கொடுத்தீங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம அந்த பேரை வந்து நம்ம டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் வந்து நமக்கு வந்து ரோ வந்து அந்த அட்ஜஸ்ட் ஆகிட்டு வந்து அந்த ஹென்ரிங்கிற பேரை வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆயிரும். ஆல்ரைட் கைஸ், நெக்ஸ்ட் வந்து ஷார்ட்கட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா F4. இப்போது எக்ஸலில் வந்து ஒரே வேலையை செய்கிறீங்க, அதை திருப்பி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து சரியான ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா F4 தான். F4 என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் வந்து இந்த லெட்டர் வந்து நம்ம போல்டு வச்சுட்டு நம்ம வந்து ஹலோ அப்படின்னு டைப் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து போல்டு வந்து டீசெலக்ட் ஆகிருக்கும். ஸோ மறுபடியும் வந்து நமக்கு போல்டு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் F4 கிளிக் பண்ணிங்கன்னா அந்த போல்டு வந்து மறுபடியும் வந்து ஹைலைட் ஆயிரும். ஸோ வந்து மேலும் வந்து நம்ம ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணிக்கலாம். இந்த வேலையை நம்ம நிறையாத்துக்கு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம செய்யலாம். சப்போஸ் வந்து இங்கே 97 இருக்குது, இதை நம்ம போல்ட் பண்ணிட்டோம். இப்போ போல்ட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம போல்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து வெறும் F4 மட்டும் அமுத்தினே போதும், இதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஹைலைட் ஆயிரும். ஆல் ரைட் கைஸ், இப்போ வந்து நம்மளோட ஷீட்டில் வந்துட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, அதை எப்படி வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து எதுவுமே செலக்ட் பண்ண தேவையில்லை, நம்ம வந்து அந்த ஷீட்டில் வந்து இருந்தால் மட்டும் போதும். இருந்துட்டு இதோட ஷார்ட்கட் கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு F7. ஸோ வந்து நம்ம வெறும் F7 மட்டும் ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா do you want to continue checking at the beginning of the sheet அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் கொடுக்கணும். ஸோ பிகினிங் ஆஃப் த ஷீட்லேருந்து எல்லா ஷீட்டையும் செக் பண்ணும்போது நம்ம சைன்
சயின்ஸை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ எது வந்து நம்மளோட சஜஷன் கேட்கும், எது வந்து நம்ம கரெக்டான வந்து ஸ்பெல்லிங்கோ அதை வந்து நம்ம கொடுத்து சேஞ்ச் கொடுக்கணும். சேஞ்ச் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சயின்ஸ் அப்படிங்கிற வேர்டு வந்து ஒரு இடத்துல இல்லாமல் நிறைய இடத்துல இருக்குது, நிறைய இடத்துலையும் வந்து ஸ்பெல்லிங் வந்து சேஞ்சாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சேஞ்ச் ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த இந்த ஸ்பெல்லிங் வந்து எங்கெங்கே வந்து இந்த வேர்டை கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த வேர்டு எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணி விட்ரும். ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து ஒரே ஒரு வேர்டு தான் இருக்குது. ஸோ வந்து நம்ம வெறும் சேஞ்ச் பட்டன் மட்டும் கொடுத்துரும். நெக்ஸ்ட் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல். சோஷியலுக்கு வந்து நமக்கு ஸ்பெல்லிங் வந்து தப்பாக இருக்குது. அதே மாதிரி சஜஷன் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சேஞ்ச் கொடுத்தோம்னா சேஞ்ச் ஆகிடும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அது சொல்லி ஸ்பெல் செக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, யூ ஹவ் குட் டு கோ அப்படின்னு சொல்லி ஓகே வந்து ப்ரெஸ் பண்ணிருங்க. இந்த ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஷிஃப்ட் F11. ஸோ இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எக்ஸலில் வந்துட்டு இன்னொரு ஷீட் தேவைப்படுது, இன்னொரு நியூ ஷீட் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் F11 அப்படிங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நியூ ஷீட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இன்னும் வந்து நமக்கு நிறைய நியூ ஷீட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் F11 ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஷீட் வந்து ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். ஆல்ரைட் கைஸ், இந்த வீடியோவில் யூஸ் பண்ண வந்து ஷார்ட்கட்ஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் டேரெக்டாக அதை செக் பண்ணி பார்த்து டேரெக்டாக நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் போடுங்க, நாங்கள் வந்து மறுபடியும் கமெண்ட் பண்ணுறோம். வேறு ஒரு சூப்பரான கண்டென்ட்டை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அண்டில் தென் பை பாய்.